பனையூரை சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார். அதிர்ச்சியில் தவேகா நிர்வாகிகள். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்கள் குடும்பங்களை சந்திக்க தவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு பாதுகாப்பு கேட்டு நேற்றைய தினம் டிஜிபி அலுவலகத்தில் தவேகா மனு அளிக்க உள்ளதாக செய்திகளும் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசிய விஜய் விரைவில் அவர்களை நேரில் வந்து சந்திப்பதாக கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜய் கரூர் செல்வதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் கரூர் செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக நேற்றைய தினம் டிஜிபி அலுவலகத்தில் தவேகா மனு அளித்ததாக தகவல்களும் வெளியானது. இந்த வாரத்திற்கு இறுதிக்குள் விஜய் கரூர் செல்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதற்கிடையில் விஜய்க்கு கரூர் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் தவேகா தலைவர் விஜய் அறிக்கை வீடியோ வெளியிட்டதை தாண்டி மக்களை சென்று சந்திக்கவில்லை என்ற புகார்கள் இருந்து வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் உள்ள புஷி ஆனந்த் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என்று நடிகர் விஜய் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் மாயமாகி விட்டார்களாம். ஒருவர் விடாமல் எல்லோரும் கிட்டத்தட்ட தலைமறையாகிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது. விஜய் மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் அவரும் கூட பனையூர் வீட்டில் தஞ்சமடைந்து விட்டார் என்றே தான் சொல்லுகிறார்கள். இதன் காரணத்தினால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியானது கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது. கரூர் விவகாரத்தை எதிர்கொள்ள வேண்டியது பொதுச் செயலரின் கடமையே. ஆனால் அதே புஷி ஆனந்த் இந்த விவகாரங்களை எல்லாம் எதிர்கொள்ளாமல் தலைமறைவாகிவிட்டார் என்றே தான் சொல்லி வருகிறார்கள். அவரின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை மனுவி கிளையில் தள்ளுபடியாகிவிட்டது என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அந்த மனுவிற்கு எதிராக மேல்முறையீடு இன்னும் செய்யப்படவில்லையாம். எது எப்படி இருந்தால் என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்று திருச்சி பைபாஸில் அவரின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னரோ அவர் ஃபோனை ஆன் செய்யவில்லை என்றே தான் சொல்கிறார்கள். அப்படியே தலைமறைவிட்டார் என்றும் அங்கிருந்து அவர் ஏற்காடு சென்றதாக நிறைய தகவல்களும் கூறுகின்றன. அங்கே ரிசார்ட் ஒன்றில் அவர் பதுங்கியுள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதன் பின்னரோ அவர் வீரப்பன் வாழ்ந்த சத்தியமங்கலம் காட்டிற்கு ஓடிவிட்டார் என்று மறுபக்கம் கூறி வருகின்றனர். அவர் வங்கக்கடலில் கப்பல் ஒன்றில் பதுங்கியிருக்கிறார் என்றும் கூறப்படுவது. இப்போதோ அவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் விழிவிதுங்கி போயிருப்பதாகவுமே சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கிறார். இதுபோக ராஜ்மோகன், ஜான் ஆரோக்கியசாமி, அருண் ஆகிய தலைவர்களும் தலைமறையாகிவிட்டனர். லயோலா மணி சில போஸ்ட்டுகளை ஆன்லைனில் போட்டாலும் அதை டெலீட் செய்து கட்சிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறாராம். கலவரத்தை தூண்டும் விதமாக போஸ்ட் செய்த ஆதவ் அர்ஜுனாவோ தற்போது டெல்லியில் தஞ்சமடைந்து விட்டாராம். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அவரை சும்மாவே விடக்கூடாது, அவரை வெறுமனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்றும் மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கட்சி மொத்தமாக அல்லோலக்கப்பட்டு இருக்கிறது. இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இருந்து புஷி ஆனந்த் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை நீக்க வேண்டும் என கோரிக்கைகளை விஜய்க்கு நெருக்கமான சிலர் வைத்திருக்கிறார்களாம். இதனால் 2ஆம் கட்ட தலைவர்களை மொத்தமாக நீக்க விஜய் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது புஷி ஆனந்த் உட்பட எல்லோரையுமே நீக்கலாம் என்று விஜய் நினைக்கிறாராம். இவர்கள் கட்சியில் பெரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் உடன் நிற்காமல் தலைமறைவாகிவிட்டனர். இதுதான் அவர்கள் நீக்குவதற்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் தனக்கு விசுவாசமாக இருக்கும் தலைவர்களை மட்டுமே கட்சிக்குள் எடுக்க வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்து விட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் வேண்டாம் என்ற திட்டத்தில் விஜய் இருக்கிறாராம். தன்னுடன் நெருக்கமாக நீண்ட காலமாக நட்பாக இருக்கும் சில அரசியல் நண்பர்களையே கட்சிக்குள் கொண்டு வரலாம், இனியும் இவர்களை நம்பி இருக்க வேண்டாம் என்ற திட்டத்தில் விஜய் முடிவெடுத்து விட்டதாகவே கூறப்படுகிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, தற்போதோ இது தொடர்பாக தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் நிலையில், அதே சமயம் கட்சியின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்யவும் போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்களாம். இதன் காரணத்தினால்
இந்த சூழலிலிருந்து எப்படியாவது மீண்டு வருவது என்ன என்று விஜய் ஆலோசித்து வர அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. சமூக வலைதளங்களிலோ விஜய்க்கு ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிராகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பதிவிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினாலேயே தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மீது மக்களுக்கு, அதாவது பொதுமக்கள் பலருக்கும் அதிருப்தியில் வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் இதன் காரணத்தினால் இந்த சூழலில் எப்படியாவது மீண்டு வந்துவிட வேண்டும் என்று விஜய் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் விஜய் இந்த வாரம் இறுதிக்குள் கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவரது கட்சி சார்பில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து இமெயில் மூலமாக தலைமையில் இருந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கேட்டு அனுமதி கேட்டும் கடிதம் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அனுமதி தர மறுக்கும் நிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து பாதுகாப்பு வேண்டி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அநேகமாக இந்த வாரம் இறுதிக்குள் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இது நடந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அறிக்கை வீடியோ வெளியிட்டதை தாண்டி மக்களை சென்று சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசிய விஜய் விரைவில் அவர்களை நேரில் வந்து சந்திப்பதாக கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து விஜய் கரூர் செல்வதற்கான பணிகளும் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் தலைமறைவாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒருவரான புஷி ஆனந்த் தற்போது இருக்கும் இடம் போலீசாருக்கு தெரிய வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் தனிப்படை போலீசார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை அதிரடியாக கைது செய்ய உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் கசிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சரியான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயையும் கைது நடவடிக்கைக்கு உட்படுத்த தனிப்படை போலீசார் ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மத்தியில் அடிபடுகிறது. இந்த தகவலானது தற்போது விஜய்க்கு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் பேரதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் தற்போது மீண்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரும் பதட்டத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு டெல்லி புதிய செக் ஒன்றை வைத்திருக்கிறதாம். சில முக்கியமான எச்சரிக்கைகளை விடுத்து விஜய்க்கு பாஜகவும் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது.